புதுச்சேரி காரைக்கால் நலவழித்துறை சார்பில் தேசிய டெங்கு தினம் அனுசரிக்கப்பட்டது. டெங்கு பரவுதல் மற்றும் அதனை தடுத்திடவும், டெங்கு காய்ச்சல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை மக்களுக்கு உணர்த்தவும் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் இந்தியா முழுவதும் மே 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக நிறுவப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் முழுவதுமாக பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காரைக்கால் நலவழித்துறையில் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்ட டெங்கு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் தலைமை தாங்க நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் தேனாம்பிகை, கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் தொழில்நுட்ப உதவியாளர் சேகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதுகுறித்து துணை இயக்குநர் பேசும்பொழுது, டெங்கு காய்ச்சல் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் என்றும் இது ஏடிஎஸ் கொசுவின் மூலமாக பரவுகிறது என்றும், இந்த கொசுவானது நாம் வசிக்கும் வீட்டை ஒட்டிய தண்ணீர் தேங்கிய சிறு சிறு பொருட்களில் கொசுக்கள் முட்டையிட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும், எனவே டெங்கு காய்ச்சலை தடுக்க வேண்டுமென்றால் கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்க வேண்டும் என்றும், எனவே வீட்டையும் சுற்றுப்புறங்களையும் தண்ணீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் காய்ச்சல் கண்டவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற வேண்டும் என்றும், காலதாமதமான சிகிச்சை ஆபத்தை உண்டாக்கும் என்றும் அறிவுறுத்தினார். தொழில்நுட்ப உதவியாளர் பேசும்பொழுது, தற்சமயம் கோடை மழை பெய்து வருவதால் ஏற்கனவே கொசுக்கள் இட்ட முட்டை மழைநீர் பட்டு கொசு புழுக்களை உருவாக்கி அதன் மூலம் முதிர்ந்த கொசு உற்பத்தி ஏற்பட அதிகம் வாய்ப்புகள் உள்ளது என்றும், எனவே டெங்கு காய்ச்சல் பரவலாம் எனவும், ஆகையால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அண்டை மாநிலங்களில் சில மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவ துவங்கியுள்ளது. ஆனால் நமது காரைக்கால் மாவட்டத்தில் இந்த மாதம் 2 நபர்கள் தான் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களும் சிகிச்சையின் மூலம் நலமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் தண்ணீர் சேமித்து வைக்கும் பாத்திரங்கள், ட்ரம் மற்றும் மேல்நிலை கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கொசு புகாத வண்ணம் மூடி வைக்க வேண்டும் என்றும், வீட்டை சுற்றி டயர், தேங்காய் மட்டைகள் மற்றும் சிரட்டைகள், பிளாஸ்டிக் கப்புகள் உள்ளிட்டவற்றில் மழைநீர் தேங்காமல் அவற்றை உடனடியாக அகற்றிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறுதியாக அனைவரும் டெங்கு காய்ச்சலை தடுக்கவும், கொசு உற்பத்தியாவதை தடுக்கவும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த மக்களுடன் சேர்ந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும், தற்பொழுது அரசு எடுத்து வரும் அனைத்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்றும், பொதுமக்களும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் கோவில்பத்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் கேசவன், சுகாதார ஆய்வாளர்கள் ஆண்ட்ரூஸ், சிவ வடிவேல், பொது சுகாதார செவிலியர் மகேஸ்வரி மற்றும் சுகாதார உதவியாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.